வணக்கம் கடகராசி என்பர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டங்களையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுக்கானா நமக்கு விடிவு காலமே கிடையாதான்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுது குழம்பி இருப்பீங்க. ஆனா ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போகிற அந்த 7 நாட்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில பிரம்மாண்டமான மாற்றங்கள் நடக்க போகுது. அதற்கான 7 முக்கியமான அறிகுறிகளை இயற்கை உங்களுக்கு உணர்த்த போகுது. இந்த அறிகுறிகளை நீங்க அலட்சியமா நினைச்சு கடந்து போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கிடைக்க போற மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீங்க இழக்க நேரிடும். அதனால இந்த காணொலியை கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுமையா பொறுமையா கேளுங்க. கடந்த சில காலமாவே கடகராசிக்காரர்களுக்கு நேரம் சுத்தமா சரியில்லை. கடக ராசிக்காரர்கள் இயற்கையாவே ரொம்ப பாசக்காரங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்த உங்களால தாங்கிக்க முடியாது. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்ய ஒருத்தரும் இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க கொட்டதெல்லாம் துலங்காம நம்பினவங்க எல்லாம் உங்களை ஏமாத்தி கையில காசு தங்காம ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்தீங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு ஒரு தனிமை உணர்வு உங்களை வாட்டி எடுத்திருக்கும். சொந்த பந்தங்கள் கூட உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. யாருக்காக நீங்க உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணீங்களோ அவங்களே உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. கடன் பிரச்சனை ஒரு பக்கம், குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை இன்னொரு பக்கம்ல, நாலா பக்கமும் அடிப்பட்ட நிலைமையில தான் நீங்க இப்ப இருக்கீங்க. ஆனா ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போறது. இறைவனும் இயற்கையும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பு உங்களை தேடி வருதுங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த 7 அறிகுறிகள் உங்க கண் முன்னாடி தோன்றும். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப பிரகாசமா மாறும். இந்த 7 அறிகுறிகள்ல முதல் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள திடீர்னு ஒரு இனம் புரியாத அமைதியும் ஒரு தெளிவும் பிறக்கும். இது வரைக்கும் எப்பவும் ஒரு குழப்பத்திலையும் பயத்திலையும் அடுத்தது என்ன நடக்குமோங்கிற பதற்றத்திலையும் இருந்த உங்க மனசு ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப லேசான மாதிரி உணர்வீங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது நம்பிக்கையோட இன்னைக்கு நமக்கு என்ன நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்குள்ள தானாவே ஊற்றெடுக்கும். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு அப்படிங்கறத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துற முதல் படியே இதுதான். நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு திடீர்னு ஒரு விடை கிடைக்கும். ஓஹோ, இதை இப்படி செஞ்சா சரியாயிடுனே அப்படின்னு உங்க மூளை ரொம்ப தெளிவா சிந்திக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை நீங்க முழுசா நம்பணும். யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காம உங்க மேல உங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை பிறக்கும். எந்த நேரத்துல உங்க உள்ளுணர்வு சொல்றத நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா உங்க இஷ்ட தெய்வம் உங்க உள்ளுணர்வு மூலமா தான் உங்ககிட்ட கேச ஆரம்பிக்கும். சில சமயம் நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்க முகத்துல ஒரு புன்னகை வரும். நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போதுங்கிற ஒரு ஆறுதல் உங்க மனசுல ஆழமா பதியும். இந்த முதல் அறிகுறியை நீங்க அலட்சியப்படுத்தாம அந்த நல்ல எண்ணங்களை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன தப்பா பேசினாலும் அதை காதுல வாங்கிக்காதீங்க. உங்க மனசு சொல்றத மட்டும் கேளுங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் இந்த காலகட்டத்துல ரொம்பவே சரியா அமையும். அதனால யார் பேச்சையும் கேட்டு உங்க மனசை நீங்க குழப்பிக்க கூடாது. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கான முதல் வெற்றி. 2வது அறிகுறி ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. நீங்க வழக்கம் போல போயிட்டு இருக்கிற பாதையில திடீர்னு அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இது எப்படி நடக்கும்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க வெளியில ஏதாவது வேலைக்கு பயணத்துல போகும்போதோ யாரோ ஒரு முகம் தெரியாத பிரியரோ அல்லது ஒரு சிறு குழந்தையோ உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. திடீர்னு நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு பொருளோ இல்ல ஒரு முக்கியமான தகவலோ எதிர்பாராத விதமா உங்க கைக்கு சேரும். இதெல்லாம் தற்செயலா நடக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. உங்களை சுத்தி நல்ல அதிர்வுகள் இருக்கு அப்படிங்கறத இயற்கை உங்களுக்கு இந்த சிறு சிறு நிகழ்வுகள் மூலமா உணர்த்துது. இந்த மாதிரி நடக்கும் போது உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு கும்பிட்டுக்கோங்க. அபல நேரங்கள்ல நாங்க நல்லவங்களா இருக்கோம், ஆனா நமக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாவே இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில இருந்து நீங்க முழுசா விடுபட போறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் தானாவே உங்க வெளியே விட்டு விலகி போயிடுவாங்க. இது 3வது முக்கியமான அறிகுறி. ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத உறவுகள், உங்களை எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள், இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களை விட்டு தூரமா போவாங்க. இத நினைச்சு நீங்க வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னா
முதல்ல உங்க கூட இருக்கிற கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு விலகணும். இறைவன் உங்களுக்காக செய்யற மிகப்பெரிய உதவி இதுதான். உங்களை சுத்தி ஒரு நல்ல வட்டத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த திரிவுகள் நடக்குது. அதனால இத நினைச்சு கவலைப்படாம நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு ஏத்துக்கோங்க. உங்களை விட்டு கெட்டவங்க விலகினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற 4வது அறிகுறி ரொம்பவே தெய்வீகமானது. உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள்ல ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இத்தனை நாளா ஏதோ இருட்டுல மாட்டி தவிக்கிற மாதிரியோ யாரோ உங்களை துரத்துற மாதிரியோ ரொம்ப பயங்கரமான கனவுகள் வந்திருக்கலாம். நீங்க தூக்கத்துல திடீர்னு பயந்து போய் முழிச்ச நாட்கள் நிறைய இருக்கும். ஆனா இனிமே தூங்கும் போது உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களோ இல்ல உங்க குல தெய்வமோ கனவுல வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உங்களுக்கு தோன்றும். சில பேருக்கு ஓடுற பன்னி, பச்சை பசேல்னு இருக்கிற மரங்கள், மலைகள், இல்லனா சின்ன குழந்தைங்க உங்ககிட்ட வந்து சிரிக்கிற மாதிரி கனவுகள் வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுப சகனங்கள். உங்க மூதாதையர்கள், உங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு துணையா நிக்கிறாங்க அப்படிங்கறத உங்க கனவுகள் மூலமா உங்களுக்கு புரிய வைப்பாங்க. காலையில கண் முழிக்கும் போது ஏதோ ஒரு பெரிய கோயில சாமி கும்பிட்டு வந்த ஒரு முழுமையான திருப்தி உங்க மனசுல இருக்கும். இத சாதாரணமா நினைச்சு கடந்துடாதீங்க. இயற்கையும் பிரபஞ்சமும் உங்ககிட்ட நேரடியா பேசுற தருணம் இது. இந்த மாதிரி கனவுகள் வரும்போது காலையில எழுந்ததும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். 5வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு சின்ன விஷயம் திடீர்னு எந்த தடையும் இல்லாம சுலபமா முடியும். உதாரணத்துக்கு யாருக்காவது காசு கொடுத்துட்டு அது திரும்ப வராம ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இல்லன்னா அரசாங்கத்துல ஏதோ ஒரு வேலையாக வேண்டி இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா நம்பிக்கையை விட்டுருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு வேலை நீங்க எந்த கிரிய முயற்சியும் எடுக்காமலேயே தானாவே முடிவுக்கு வரும். திடீர்னு அந்த நபர் உங்களை தேடி வந்து உங்க பணத்தை திருப்பி தர்றதா சொல்லுவாரு. இல்லன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும். இது ஒரு சின்ன விஷயமா தான் உங்களுக்கு தோணும். ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையை வெடிக்க போற மிகப்பெரிய பணமழைக்கான ஆரம்பம். இருட்டுல கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சா மனசுல எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். கடக ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள். மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து உங்க கையில இருக்கிற கடைசி காசை கூட கொடுத்து உதவி இருப்பீங்க. ஆனா உங்க வறுமையில உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் வந்திருக்க மாட்டாங்க. அந்த கஷ்டம் எல்லாம் இனி முழுசா தீரப்போகுது. மகாலட்சுமி உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு கதவை கட்டுறதுக்கான அறிகுறி தான் இந்த சின்ன சின்ன களைகள் விலகிறது. இத நினைச்சு நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லணும். உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்ல ஒரு பெரிய மாற்றம் தெரியும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள், பிள்ளைகளால வந்த கவலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு பதற்றமான சூழ்நிலை இருந்திருக்கும். யார் எப்போ கோபப்படுவாங்க, எப்போ பெரிய சண்டை வரும்னு தெரியாமலேயே பயந்து பயந்து வாழ்ந்திருப்பீங்க. வீட்டுல நிம்மதியே இல்லாம வெளியிலேயே சுத்திட்டு வரலான்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா ஜூலை 20க்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும். உங்க மேல எப்பவும் எரிஞ்சு விழுந்தவங்க கூட இப்ப கொஞ்சம் இறங்கி வந்து அன்பா கேச ஆரம்பிப்பாங்க. இது எப்படி நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க குணத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். இது இயற்கையோட சித்த விளையாட்டு. உங்க ராசிக்கு இப்ப யோகமான நேரம் தொடங்கி இருக்கிறதால உங்க சுத்தி வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்தி எல்லாம் தானாவே காணாம போய் நேர்மறை சக்தி உங்க வீட்டை முழுசா ஆக்கிரமிக்கும். உங்க வீட்டுல சாமி கும்பிடும் போது அந்த தீபத்தோட ஒளி ரொம்ப பிரகாசமா எரியறத நீங்க கவனிப்பீங்க. பூஜை அறையில ஒரு நல்ல நறுமணம் வீசும். இதெல்லாம் உங்களை சுத்தி நல்ல தேவதைகள் காவல் காக்குறாங்க அப்படிங்கறத காட்டுது. இந்த நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களை மனசுல வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை பல மடங்கு உச்சத்துக்கு போகும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். பழைய கஷ்டங்களை நினைச்சு இனிமேலும் அழுதுட்டு இருக்கான, இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு உறுதியா நம்பணும். கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மனசு ரொம்ப இளகிய மனசு. அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா கூட அதையே நினைச்சு நினைச்சு உங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துப்பீங்க. இனிமே அந்த பழக்கத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு வரப்போற நல்ல காலம் ரொம்ப பெரியது. அதை காங்கிக்க கூடிய பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கணும். உங்களுக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. இது வரைக்கும் நீங்க இழந்த சொத்து, பணம், நிம்மதி எல்லாத்தையும் விட பல மடங்கு அதிகமா இயற்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. 7வது அறிகுறி உங்க வாழ்க்கையை முற்றிலுமா புரட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்க போகுது.
இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன வாய்ப்புக்காகவும் பலர்கிட்ட போய் கையேந்தி அவமானப்பட்டு கடைசியில அதுவும் கிடைக்காம ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல நீங்க தேடி போகாமலே உங்களை தேடி ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு உங்க வீட்டு கதவை தட்டும். அது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு வேலைக்கான அழைப்பா இருக்கலாம். இல்லைன்னா உங்க சொந்த தொழில யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒப்பந்தமா இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா பணம் உங்களை தேடி வரப்போகுது. எததின் காசுக்காக நீங்க பட்ட கஷ்டம், பட்னி கிடந்த நாட்கள், மத்தவங்க முன்னாடி கூனி குறுகி நின்ன தருணங்கள், இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க போற அந்த மாபெரும் வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அந்த வாய்ப்பை நீங்க சரியா கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுக்கு நீங்க எப்பவும் விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 7 அறிகுறிகளும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரியே இந்த கண் திருஷ்டி தான். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதால உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை மாதிரியே நல்லவங்கன்னு நினைச்சு உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை உடனே சந்தோஷத்துல மத்தவங்க கிட்ட சொல்லிடுவீங்க. ஆனா அதுதான் நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பு. உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, இல்ல கையில கொஞ்சம் பணம் வரப்போகுதுன்னா அது முழுசா உங்க கைக்கு வர்ற வரைக்கும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க நிழலுக்கு கூட அந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏன்னா உங்க வளர்ச்சி பிடிக்காதவங்க, உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் உங்க கூடவே இருக்காங்க. அவங்களோட ஒரு சின்ன திருமூச்சு கூட உங்களுக்கு பெரிய தடையா மாறிடும். அதனால இந்த ஜூலை 20க்கு அப்புறம் நடக்க போற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டிய நேரம் இது. இயற்கை உங்களுக்கு கொடுக்க போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல முடிய போற சந்தோஷம் கிடையாது இது. உங்க தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய யோகம் உங்களை தேடி வந்திருக்கு. இந்த நேரத்துல உங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க எந்த காரணத்துக்காகவும் நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா இத்தனை நாள் உங்களை சுத்தி இருந்த அந்த இருட்டை விலக்கி உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டினதே உங்க குலதெய்வம் தான். உங்களுக்கு கிடைக்க போற ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றிக்கும் அந்த இறைவனுக்கு மனசார நன்றி சொல்ல பழகுங்க. காலையில எழுந்ததும் முதல் வேலையா பூமாதேவியை தொட்டு கும்பிட்டுட்டு உங்க அன்றாட வேலையை ஆரம்பிங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல எண்ணங்கள் தான் இனிமே உங்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா மாறப்போகுது. வெளியில இருந்து வர்ற எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப வலிமையானவரா மாற போறீங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும். அந்த 7 அறிகுறிகளை தாண்டி உங்க பொருளாதாரத்துல நடக்க போற இன்னொரு பெரிய அதிசயத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் கையில காசு இல்லாம சின்ன சின்ன செலவுக்கு கூட மத்தவங்களை எதிர்பார்த்து நின்ன நிலைமை இனி அடியோடு மாறப்போகுது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல எத்தனை நாளா உங்க திறமைய யாருமே மதிக்கல. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ வேற யாருக்கோ போயிட்டு இருந்துச்சுன்னு ரொம்ப வேதனையில இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்க உழைப்புக்கான முழு அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. உங்க மேலதிகாரிகள் உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுக்கான மரியாதை அந்த இடத்துல போடும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை தான் கொடுக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன விஷயத்த நீங்க கவனமா கையாளணும். காசு வருது, எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சொல்லி அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லைன்னா கடன் வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கறதோ கூடாது. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற அந்த இரக்க குணம் உங்களை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கராராகவே இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் உங்களை கண்டுக்கான உங்க கஷ்டத்துல உங்களை அனாதைய நடுத்தருவுல விட்டுட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்க நிலைமை உயர்றத பார்த்துட்டு வலிய வந்து உங்ககிட்ட உறவு கொண்டாட பாப்பாங்க. நாங்க அப்பவே சொன்னோம், நீ பெரிய ஆளா வருவேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப இனிப்பா பேசுவாங்க. இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க பேசுற அந்த தேன் தடவிய வார்த்தைகளை நம்பி பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு திரும்பவும் அவங்கள உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களை தேடி வர்றது உங்க மேல உள்ள பாசத்தினால கிடையாது, உங்ககிட்ட வரப்போற பணத்துக்காகவும் உங்க அந்தஸ்துக்காகவும் தான். அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா தாராளமா தூரத்துல இருந்தே செஞ்சுட்டு போயிடுங்க. ஆனா உங்க வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமையை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க நிம்மதி, இதுக்கு மட்டும்தான் நீங்க முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க உடல் நலத்துல கூட இதுவரைக்கும் இருந்த அந்த தீவிர வியாதிகள், அடிக்கடி வந்த உடல் சோர்வு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு விதமான சலிப்பு, கை கால் வலி, எந்த வேலையிலையும் முழுசா ஈடுபாடு காட்ட முடியாத ஒரு நிலைமையில தான் நீங்க இருந்திருப்பீங்க.
மருத்துவமனைக்கு போயும் எந்த பலனும் இல்லாம காசுதான் வீணாகி இருக்கும். ஆனா இப்ப உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு புது தெம்பு பிறப்புறத நீங்க கண்கூட காப்பீங்க. சுறுசுறுப்பா எல்லா வேலையையும் நீங்களே இழுத்து போட்டு செய்வீங்க. மனசு சந்தோஷமா இருந்தாலே பாதி வியாதி குணமாகிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்கள் உங்க மனசை சந்தோஷப்படுத்தி உங்க உடம்பையும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்க போகுது. உங்களோட எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிங்க. எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் மனசுக்குள்ள அனுமதிக்காதீங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு நல்ல அதிர்வலையை நீங்களே உருவாக்கிக்கோங்க. இது உங்க ஆரோக்கியத்தை இன்னும் பல மடங்கு கூட்டும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போற இந்த நேரத்துல இயற்கைக்கும் இறைவனுக்கும் நான் செய்ய வேண்டிய சில நன்றி கடன்கள் இருக்கு. வாரத்துல ஒரு நாள், குறிப்பா வியாழக்கிழமையோ இல்ல திங்கட்கிழமையோ உங்க ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப தூரம் போறணும்னு அவசியம் இல்ல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கோ இல்ல அம்மன் கோவிலுக்கோ போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு அமைதியா ஒரு 1/2 மணி நேரம் அங்க உட்காந்துட்டு வாங்க. யாருக்கும் தெரியாம உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அன்னதானம், அதாவது பசியோட இருக்கிற ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு பல ஜென்மத்து புண்ணியத்தை சேர்க்கும். குறிப்பா கடக ராசிக்காரர்கள் விலங்குகள் மேல, குறிப்பா நாய்கள் பசுக்கள் மேல ரொம்ப அன்பா இருப்பீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுனா வாயிலா ஜீவன்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கான கர்ம வினைகளை சுத்தமா அழிச்சு உங்க காதையில எந்த ஒரு முள்ளும் இல்லாம பூக்கள் நிறைஞ்ச பாதையா மாத்தி கொடுக்கும். இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள்ல நீங்க கண்டிப்பா இன்னொரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும். உங்க ராசிக்கு அதிபதியான சந்திரன் எப்பவுமே ரொம்ப வேகமா நகர்றவரு. அதனாலேயே உங்க மனசும் ரொம்ப வேகமா அங்கும் இங்கும் அலைபாயும். ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, அடுத்த நிமிஷமே ஏதோ பெரிய சோகம் நடந்த மாதிரி மூளையில உட்காந்துக்குவீங்க. ஆனா இந்த 7 நாட்கள்ல உங்க மனசு ஒரு பெரிய நிலைத்தன்மையை அடைய போகுது. அதனால நீங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். இது வரைக்கும் இதை செய்யலாமா வேணாமா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. ஆனா இனிமே எனக்கு என்ன வேணும், என் குடும்பத்துக்கு எது நல்லது அப்படிங்கிற சுயநலம் உங்க மனசுல லேசாக துளிர் விடும். இந்த சுயநலம் தப்பே கிடையாதுங்க. இத்தனை வருஷமா உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு மத்தவங்களை வாழ வச்சது போதும். இனிமே உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்க போறீங்க. அந்த மாற்றம் உங்க முகத்திலேயே ஒரு பெரிய தேஜஸ கொடுக்கும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவங்க இவ்வளவு மாறிட்டாங்க, முகத்துல இவ்வளவு கலையா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய வசீகரம் உருவாகும். அது மட்டும் இல்லாம உங்க தொழில்ல இல்ல வேலை செய்யற இடத்துல இது வரைக்கும் இருந்த இருண்ட சூழ்நிலை மாறி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க மட்டும் ராப்பகலா மாடா முளைச்சு போட்டிட்டு எந்த ஒரு பலனும் இல்லாம சோர்வடைஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல உங்க உழைப்புக்கான பலன் உங்களை மட்டுமே வந்து சேரும். உங்க திறமையை காட்டு மேலதிகாரிகளே வியந்து போற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு போக முடியும். ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, திடீர்னு கிடைக்கிற இந்த வெற்றியும் பணமும் உங்களுக்குள்ள எந்த ஒரு கர்வத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது. எப்பவுமே நீங்க எந்த அளவுக்கு பணிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இயற்கை உங்களை இன்னும் மேல கொண்டு போகும். பணம் வருதுன்னு சொல்லி ஆடம்பரமா செலவு பண்ணாம எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிச்சு வைக்கிற பழக்கத்தையும் நீங்க இந்த நேரத்தை கட்டாயம் ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த 7 நாட்கள்ல நீங்க செய்ய போற ஒவ்வொரு சிறு சிறு நல்ல காரியமும் உங்க எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய அஸ்திவாரமா அமைய போறது. இன்னொரு விஷயத்த நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிக்க விரும்புறேன். உங்களுக்கு கிடைக்க போற இந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து உங்க கூடவே இருந்து குழி பொறிக்கிற சில பேர் புதுசா முளைச்சு வருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி, உங்க நல்லதுக்காகவே யோசிக்கிற மாதிரி பேசி உங்களுக்கு கிடைக்க போற அந்த நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிக்க பாப்பாங்க. இல்லைன்னா உங்களை தப்பான பாதையில வழி நடத்த முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப சுலபமா எல்லாரையும் நம்பிடுவீங்க அப்படிங்கறது தான் அவங்களோட பலனே. அதனால இந்த காலகட்டத்துல யாராவது புதுசா அறிமுகமாகி உங்களுக்கு ஏதாவது பெரிய லாபம் வர்ற மாதிரி ஆசை வார்த்தை சொன்னா உடனே அதை முழுசா நம்பிடாதீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை தீர விசாரிச்சு உங்க மனசாட்சிக்கு சரின்னு வட்டா மட்டும் அந்த விஷயத்துல இறங்குங்க. யாருக்காகவும் உங்க கொள்கைகளை கழுத்திக்காதீங்க. குறிப்பா பண விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். கையில காசு வருதேன்னு சொல்லி யாருக்கும் தூக்கி கொடுத்துடாதீங்க. ஏன்னா அப்புறம் அது உங்களுக்கு திரும்ப வராது. உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு மட்டும் அந்த பணத்தை பயன்படுத்துங்க. இந்த எச்சரிக்கையை நீங்க கண்டிப்பா மனசுல ஆழமா பதிவு செஞ்சுக்கணும். இனிமேல் உங்க குடும்பத்துல எந்த ஒரு சுப காரிய தடையும் இருக்காது. குறிப்பா
கல்யாண வயசுல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வரன் அமையலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த பெத்தவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வரன் தேடி வரும். ஒரு வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு இந்த ஜூலை 20க்கு மேல உங்க வீட்டுல ஒரு மழலை சத்தம் கேட்க போது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்க ராசிக்கு ரொம்பவே அனுகூலமா இருக்கு. இது வரைக்கும் உங்க சொந்தக்காரங்க மத்தியில இவங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்கல, வீட்டுல எந்த விசேஷமும் இல்லன்னு கேலி பேசினவங்க வாய் அடைக்கிற மாதிரி உங்க வீட்டுல அடுத்தடுத்து சுப காரியங்கள் களை கட்ட போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப பொறுமையா இருந்து வர்ற வரன்களை தீர விசாரிச்சு முடிவெடுக்கணும். உங்க குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதால நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீண்ட நாளா கோர்ட் கேஸ், நில தகராறுன்னு இழுக்கடிச்சிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். உங்க சொந்தக்காரங்க கூடவே கங்காளிகள் பிரச்சனையில ரொம்ப வருஷமா பேசாம இருந்திருப்பீங்க. உங்களுக்கே உரிய அந்த சொத்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்க கைக்கு வராம தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இதனால நீங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம சொத்து நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துருக்கீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் அவங்களாவே பின்வாங்கி போயிடுவாங்க. உங்க மேல வீணான அடி சுமத்தினங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு அவங்களே குற்ற உணர்ச்சியில தவிக்கிறத நீங்க நேர்ல பாப்பீங்க. நீதி எப்பவுமே உங்க பக்கம்தான் இருக்கும் அப்படிங்கறத இயற்கை அவங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்கும். இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்க ஆரோக்கியத்தை தான். கடக ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் அதிகமா உழைக்கிறவங்க. மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சு உங்க உடம்ப நீங்க சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்க. நேரம் தவறி சாப்பிடுறது, தூக்கம் இல்லாம அவதிப்படுறதுன்னு உங்க உடம்ப நீங்களே ரொம்ப வருத்தி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வரப்போற இந்த யோகமான காலத்துல நீங்க அனுபவிக்க போற சந்தோஷங்களுக்கு உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. வீட்டுல சமைச்ச சுத்தமான உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்களை நீங்களே புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு தியானம், யோகா மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகளை செய்ய பழகுங்க. ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலைகள், அடைய வேண்டிய இலக்குகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்கு அது உடல் ஆரோக்கியம் தான் முதல் மூலதனம். உடம்பு நல்லா இருந்தாதான் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தாதான் நீங்க எடுக்கிற காரியம் எல்லாம் மாபெரும் வெற்றியா மாறும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க உசுரா நினைச்சவங்க, உங்களுக்காகவே உயிரை கொடுப்பாங்கன்னு நம்பினவங்க எல்லாம் உங்களை நடுக்கருவில விட்டுட்டு போனப்போ நீங்க பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இனிமே நமக்கு யாருமே இல்லையா, நம்ம அனாதை தானான்னு நினைச்சு எத்தனையோ ராத்திரிகள் தலையணைய நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை இனி அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் உங்க அருமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போறாங்க. குறிப்பா உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பட்டுட்டு இருந்த பயம் இனி சுத்தமா விலகிடும். அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழியில செட்டில் ஆகி உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. பெத்த பிள்ளைங்க நம்மளை காப்பாத்துவாங்களா மாட்டாங்களான்னு மனசுக்குள்ள இருந்த அந்த நெருடல் இனிமே இருக்காது. உங்க வார்த்தைக்கு உங்க வீட்டுல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதில கொடுக்க போகுது. சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டிட மாட்டோமா, வாங்கின கடனை எல்லாம் அடைச்சிட்டு ஒருவேளை நிம்மதியா தூங்கிட மாட்டோமான்னு நீங்க எத்தனையோ நாள் ஏங்கி இருப்பீங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கட்டியே உங்க உழைக்கு காதி அழிஞ்சு போயிருக்கும். கடன்காரங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது அந்த நிமிஷமே உசுர விட்டுலாமான்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கும். அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை உங்களை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் வர்ற அந்த 7 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்க கைக்கு ஒரு பெரிய புகையில இருந்து சேரும். அது நீங்க பல வருஷமா போராடி கிடைக்காத ஒரு பணமா இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு உதவி செய்வோம்னே யாராவது முன் வந்து கொடுக்கற பணமா இருக்கலாம். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க தலைவலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க தோள் மேல இருந்த பெரிய பாறை ஒண்ணு இறங்குன மாதிரி உங்க மனசு ரொம்ப லேசாப்பிடும். உங்க முகத்துல இத்தனை மேல இருந்த அந்த இறுக்கம் மறைஞ்சு ஒரு உண்மையான சிரிப்பு வரப்போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க கோபம். கடக ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப அமைதியானவங்க தான். ஆனா யாராவது உங்க மனசை புண்படுத்திட்டா அந்த கோபம் அவ்வளவு சீக்கிரம் அடங்காது. அந்த நேரத்துல வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. இனிமே உங்களுக்கு வரப்போற நல்ல காலத்துல நீங்க உங்க கோலத்தை முழுசா கட்டுப்படுத்தியே ஆகணும். ஏன்னா உங்க கோபம்தான் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தடுக்கிற ஒரே விஷயம். யார் என்ன சொன்னாலும், யார் உங்களை சீண்டி காத்தாலும் ஒரு புன்னகையோட அதை கடந்து போய்கிட்டே இருங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. உங்க வெற்றியை பார்த்து அவங்களே தானா அடங்கிடுவாங்க.
நீங்க எப்பவும் உங்க இலக்குல மட்டும்தான் குறியா இருக்கணும். மத்தவங்க என்ன சொல்றாங்க, நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறத சுத்தமா விட்டுடுங்க. உங்க மனசு சொல்ற அந்த நல்ல பாதையில மட்டும் தைரியமா அடி எடுத்து வைங்க. இயற்கை உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கும். உங்க வாழ்க்கையில இனிமேல் நீங்க தொடப்போற உச்சத்தை பார்த்து இந்த ஊரே ஆச்சரியப்பட போறது. இது வரைக்கும் உங்க திறமையை முடக்கி போட்ட அத்தனை தடைகளும் சுக்குமுகமா உடைய போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறுற நேரம் இது. ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்ப வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதை வெளியில சொல்ல முடியாம, செய்யறதுக்கு வசதி இல்லாம, யாருமே ஆதரவு கொடுக்கலையேன்னு தவிச்சிருப்பீங்க. அந்த கனவு இனி நிஜமாக போகுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவுகள் 4 பக்கத்துல இருந்தும் திறக்க போகுது. அதனால நீங்க உங்க முயற்சிகளை கொஞ்சம் கூட கலர விடக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் உங்க குலதெய்வத்தை நடிசர நீண்டிட்டு உங்களால முடியுங்கிற முழு நம்பிக்கையோட உங்க வேலையை தொடங்குங்க. உங்களை சுத்தி இருந்த அந்த இருண்ட காலம் முழுசா விலகிடுச்சு அப்படிங்கறத நீங்க சீக்கிரமே கண்கூடா பாப்பீங்க. உங்க குடும்பத்துல இனிமே எந்த ஒரு பிணக்கும் வராது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், சண்டைகள் எல்லாம் காத்துல கறந்துடும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. குறிப்பா கடகராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். உங்க கணவர் வீட்டுல இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை உங்கவே நதிக்க ஆரம்பிப்பாங்க. வேலைக்கு போறவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்கும். இத்தனை நாளா நீங்க சிந்தனை கண்ணீருக்கு இயற்கை உங்களுக்கு வட்டியும் முதலுமா சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முன்னே ஒண்ணுதான். பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கான அதையெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டு இனிமே நடக்க போற நல்ல விஷயங்களை மட்டும் மனசுல முழுமையா ஏத்துப்போங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்க கூடவே சுத்துற சில போலி மனிதர்கள் உங்களை தப்பான வழியில கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை காட்டி உங்களை ஏமாத்த காப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப விழிப்போடு இருக்கணும். யாருக்காகவும் உங்க கொள்கைகளை மாத்திக்காதீங்க. குறிப்பா உங்க குடும்ப ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்க உள்மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. ஏன்னா உங்க குலதெய்வம் உங்க உள்மனசு மூலமா தான் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் வர போற அந்த 7 நாட்கள்ல நீங்க எடுக்க ஒவ்வொரு முடிவும் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. அதனால ரொம்ப பொறுமையா, தெளிவா, எந்த ஒரு பதற்றமும் இல்லாம முடிவுகளை எடுங்க. உங்களுக்கான மாபெரும் வெற்றி உங்க கண் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. கடக ராசியில பிறந்த இளைய தலைமுறைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். இது வரைக்கும் படிப்புல ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். எதுலயும் ஒரு முழு ஈடுபாடு இல்லாம கவனச்சிதறல் அதிகமா இருந்திருக்கும். ஆனா ஜூலை 20க்கு மேல உங்க ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். நீங்க நினைச்ச இலக்கை நோக்கி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிப்பீங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்துல உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரியான வேலை உங்களை தேடி வரும். இத்தனை நாளா வீட்லயும் வெளியிலயும் வேலை வெட்டி இல்லாத சுத்துறியேன்னு உங்களை குறை சொன்னவங்க முன்னாடி நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போய் காட்ட போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான கிரக நிலைகள் ரொம்ப பலமா இருக்கு. இந்த நேரத்துல தேவையில்லாத நண்பர்கள் தகவாசத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா உங்க கவனத்தை திசை திருப்புறதுக்கு சில பேர் உங்க கூடவே இருப்பாங்க. அவங்கள அடையாளம் கண்டு ஒதுங்கி இருக்கிறது தான் உங்க வெற்றிக்கு முதல் படி. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா போட்ட முதலீடு போட திரும்ப கைக்கு வராம வாங்கின சரக்கு தேங்கி போய் ரொம்பவே நஷ்டத்துல இருந்திருப்பீங்க. விவசாயத்துல கூட உழைத்துக்கு ஏத்த பலன் இல்லால நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் லஞ்சம் இல்ல. ஆனா இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது. புதுசா ஏதோ ஒரு யோசனை போனோம், அதை செஞ்சு பார்த்தா அது பெரிய அளவுல உங்களுக்கு கை கொடுக்கும். உங்க தொழில ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு நல்லாவே தெரியும். விவசாயிகளுக்கு விளைச்சல் ரொம்ப அமோகமா இருந்து நீங்க பட்ட கடனை எல்லாம் அடைக்கிற அளவுக்கு உங்க கையில காசு புரளும். ஆனா லாபம் வருதுன்னு உடனே யாரு பேச்சையாவது கேட்டு முகம் தெரியாத இடத்துல பெரிய முதலீடு எதையும் செஞ்சிடாதீங்க. தெரிஞ்ச தொழிலை மட்டும் செஞ்சு உங்க லாபத்தை தக்க வச்சுக்கோங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும்போது நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம். குலதெய்வம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம வீட்டுல வாழ்ந்து மறைஞ்ச தெரியவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட புண்ணியம் தான் இப்ப உங்களுக்கு ஒரு கவசமா நின்னு உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு.
அதனால அமாவாசை நாட்களில உங்க முன்னோர்களை மனசார நினைச்சு வீட்டுல படையல் போட்டு கும்பிடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க தெருவில் இருக்கிற வாயிலா ஜீவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணியோ இல்ல சாப்பிட ஏதாவதோ வச்சு பழகுங்க. நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன தர்மங்கள் தான் உங்களுக்கு வரப்போற பெரிய ஆபத்துகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய கோட்டை மாதிரி பாதுகாக்கும். உங்க மனசுல இருக்கிற அந்த ஈரமும் இரக்கமும் தான் உங்களை இன்னும் பலபடி மேல கொண்டு போக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க இந்த இடத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இது வரைக்கும் உங்க கூடவே இருந்து நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்ற மாதிரியே நடிச்சு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சவங்களோட உண்மையான முகம் இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அவங்க செஞ்ச துரோகம் உங்க முதுகுக்கு பின்னாடி அவங்க பேசின கேவலமான வார்த்தைகள் எல்லாம் இயற்கையாவே உங்க காதுக்கு வந்து சேரும். இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். இவ்வளவு நாள் இவங்களையா நம்ம சொந்தம்னு நம்பி ஏமாந்துட்டோம்னு உங்க மனசு ரொம்பவே காயட்டணும். ஆனா இதுக்காக நீங்க ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கூட இருக்கிற விஷப்பூச்சிகளை எல்லாம் இயற்கை உங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்க நினைக்குது. அதனாலதான் அவங்களோட சுயரூபத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குது. இது உங்களை காப்பாத்துறதுக்காக பிரபஞ்சம் செய்யற ஒரு பெரிய உதவி. அதனால இந்த மாதிரி துரோகங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்காம தப்பிச்சோண்டா காமின்னு சந்தோஷப்பட்டு அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா தூக்கி எரிஞ்சிடுங்க. அடுத்தபடியா உங்க முகத்துல ஒரு பெரிய தெளிவும் ஒரு பிரகாசமும் வரப்போகுது. இத்தனை நாளா கஷ்டத்திலையும் அவமானத்திலையும் தூக்கல் இல்லாம அழுது வீங்கி போய் இருந்த உங்க முகம் இப்ப ஒரு புது புலிவோட மாறப்போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படும். ஏன்னா இவங்க முகம் இவ்வளவு கலையா இருக்கு, எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு போலேன்னு அவங்களே உங்ககிட்ட வந்து கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். இதுக்கு காரணம் நீங்க வெளியில பூசுற எந்த ஒரு பொருளும் கிடையாதுங்க, உங்க மனசுக்குள்ள வரப்போற அந்த நிம்மதி தான் உங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. இருண்ட காலத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வர ஒரு மனிதனோட முகத்துல எவ்வளவு ஒரு நிம்மதி இருக்குமோ அது உங்க முகத்துல அப்படியே அப்பட்டமா தெரியும். இந்த சந்தோஷத்தை நீங்க எப்பவும் தக்கரிச்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பழைய பசப்புகளை முழுசா மறந்துட்டு எதிர்காலத்தை பத்தின நல்ல எண்ணங்களை மட்டும் மனசுல பாராளமா எதைக்கணும். ஜூலை 20 மேல நீங்க பல நாள் ஆசைப்பட்ட ஆனா நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சு கைவிட்ட ஒரு காவியம் திடீர்னு எந்த ஒரு கடையும் இல்லாம சுலபமா நடந்து முடியும். உதாரணத்துக்கு ரொம்ப வருஷமா ஒரு இடத்துக்கோ இல்ல ஒரு கோயிலுக்கோ போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா பண கஷ்டம்னாலேயோ இல்ல குடும்ப சூழ்நிலையாலேயோ அது கள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இப்ப அந்த பயணம் தானாவே எந்த தடையும் இல்லாம அமையும். அந்த போய் நீங்க சாமி கும்பிடும் போது உங்க மாசுக்குள்ள இத்தனை நாள் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு ஆழமான அமைதி கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்குறதுக்கான வழிகள் திறக்கும். இதெல்லாம் ஏதோ தற்செயலா நடக்குதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கான நல்ல காலம் தொடங்கிடுச்சு. இயற்கை உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்கான மிக முக்கியமான அறிகுறிகள் தான் இதெல்லாம். அதனால வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முழு மனசோட ஏத்துப்போங்க. உங்களுக்கான பொற்காலம் இத நீங்க முழுமையா அனுபவிக்க தயாரா இருங்க. இந்த 7 நாட்கள்ல உங்களுக்குள்ள நடக்க போற இன்னொரு பெரிய மாற்றம் என்னன்னா, எதை எடுத்தாலும் ஒரு விதமான பயம் தயக்கம் உங்க மனசுல இருந்துச்சு பாத்தீங்களா, அது சுத்தமா காணாம போயிடும். ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே இது முற்படுமா, நாளை செஞ்சா சரியா வருமான்னு உங்களை நீங்களே ரொம்ப தாழ்த்தி நினைச்சிருக்கீங்க. இனிமே அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த தொட்டீங்கன்னா அதுல நீங்க தான் ராஜாவா நிப்பீங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய கம்பீரம் வரும். இத்தனை நாடா உங்க குரலுக்கு எங்கேயோ ஒரு மதிப்பு இருந்திருக்காது. ஆனா இனிமே 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு ஒரு பெரிய கைதட்டலும் மரியாதையும் கிடைக்க போறது. உங்களுக்கான ஒரு தனி இடத்தை நீங்க இந்த சமூகத்துல ரொம்ப அழுத்தமா பதிவு செய்ய போறீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் நினைச்சு நீங்க ரொம்பவே முடங்கி போயிருந்தீங்க. ஆனா இயற்கை இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து அந்த பழைய கவலைகளை எல்லாம் அழிக்க சொல்லுது. உங்க மூளைக்குள்ள எப்பவுமே ஒரு ஓயாத சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியா தூக்கம் விடாம புரண்டு படுத்திருப்பீங்க. எப்படா விடியும், எப்படா இந்த கஷ்டம் தீரும்னு காத்திருந்த அந்த இருண்ட ராத்திரிகள்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. இனிமே படுத்த உடனே அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். காலையில எந்திரிக்கும் போது உடம்புல ஒரு புது துருசுறுப்பு, மனசுல ஒரு புது உற்சாகம் பொங்கி வழியும். நீங்க பாக்குற பார்வைக்கே ஒரு கனி சக்தி வரப்போகுது. உங்க கண்ணுல இருக்கிற அந்த பிரகாசத்தை பார்த்து
உங்களை எதிர்க்க நினைச்சவங்க கூட பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான கிரக பலம் இப்ப ரொம்ப உச்சமா இருக்கு. இந்த நல்ல நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற வெற்றியை பத்தியோ இல்ல உங்க கைக்கு வரப்போற பணத்தை பத்தியோ நீங்க வாய் திறக்கவே கூடாது. உங்களுக்கே தெரியும், கடக ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப சீக்கிரமா பட்டுடும். நீங்க சந்தோஷமா ஒரு விஷயத்த சொன்னா கேக்குறவங்க எல்லாரும் அதை சந்தோஷமா ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஒரு சின்ன பொறாமை பார்வை கூட உங்க முன்னேற்றத்துக்கு பெரிய முட்டுக்கட்டையா மாறிடும். அதனால உங்க காரியம் முழுசா கைக்கு வர்ற வரைக்கும் ரொம்ப ரொம்ப அமைதியா இருங்க. யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சா கூட உங்க வலது கை செய்யற உதவி இடது கைக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப ரகசியமா செஞ்சுட்டு போயிடுங்க. உங்க மனசு ரொம்ப இலகிய மனசு. அதனால மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து உடனே இறக்கப்பட்டு உங்க கையில இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துடாதீங்க. முதல்ல நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வைராக்கியமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர்ற எல்லா தடைகளையும் நீங்க சுலபமா தகர்த்தெறிஞ்சிருவீங்க. கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய மனக்குறை இருக்கும். நீங்க செய்யாத தப்புக்கு கூட மத்தவங்க உங்களை குறை சொல்லி வீண் பழி சுமத்தி இருப்பாங்க. நீங்க எவ்வளவு தூரம் உண்மையை சொன்ன போராடினாலும் யாருமே உங்க பேச்சை பாது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த வழியில நீங்க எத்தனையோ நாள் தனிமையில அழுது குடிச்சிருப்பீங்க. ஆனா ஜூலை 20க்கு மேல உங்க மேல விழுந்த அத்தனை வீண்பழிகளும் காத்துல பறக்க போகுது. உங்களை தப்பா பேசினவங்க, உங்களை பத்தி தப்பா மத்தவங்க கிட்ட பரப்பி விட்டவங்க எல்லாருக்கும் அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. உண்மையான நிலவரம் என்னன்னு உலகத்துக்கு தெரிய வந்து எல்லாரும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். உங்க நேர்மையும் உழைப்பும் இனிமேதான் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இதை நினைச்சு நீங்க பெருமைப்படலாம். உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு ஆன்மீக பயணம் போகணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு சரியான நேரமும் பணமும் அமையாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த குறிப்பிட்ட 7 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத வகையில ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ இல்ல ரொம்ப பழமையான ஒரு கோயிலுக்கோ போறதுக்கான வாய்ப்பு தானாவே அமையும். அந்த இடத்துக்கு நீங்க போய் கால் வச்ச உடனே உங்க உடம்புல இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளும் விலகி ஒரு புது தெம்பு பிறக்கிறத நீங்க உணர்வீங்க. இதுவரைக்கும் உங்களை கட்டி போட்டு வச்சிருந்த திருஷ்டி, பொறாம மாதிரியான கண் பார்வைகள் எல்லாமே அந்த ஒரு கோவில் பயணத்துல சுக்குநூறா உடைய போகுது. அங்க இருந்து நீங்க திரும்பி வரும்போது ஒரு புது மனிதனா, எந்த பரலையும் இல்லாத ஒரு சுதந்திரமான பறவையா மாறி வருவீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க மனசுல ஆழமா வேரூன்றி நிற்கும். இன்னொரு முக்கியமான ஆச்சரியம் என்னன்னா, உங்களை விட்டு ரொம்ப தூரமா போன ஒரு நல்ல உறவோ இல்ல ஒரு நண்பரோ திடீர்னு உங்களை தேடி வருவாங்க. அவங்க வர்றது சாதாரணமா இருக்காது. உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கற வழிகாட்டியா அவங்க வருவாங்க. நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது சரியான நேரத்துல ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு பெரிய துணையா இருப்பாங்க. சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்லையேன்னு ஏங்கி தவிச்சிருப்பீங்க. அந்த ஏக்கம் இனிமே தீரப்போகுது. உங்களுக்கு தோள் கொடுக்க, உங்க கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க உங்களுக்கு ஒரு உண்மையான ஆதரவு கிடைக்க போகுது. இதெல்லாம் இயற்கையோட ஒரு பெரிய ஏற்பாடு. உங்களால இருட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு செடிக்கு திடீர்னு சூரிய வெளிச்சம் கிடைச்சா எப்படி மலர்ந்து சிரிக்குமோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப அழகா மலர போகுது. அதனால இனிமே நடக்கிறது எல்லாம் நன்மைக்கேன்னு முழுசா நம்பி உங்க அடுத்தடுத்த வேலைகளை ரொம்ப தைரியமா செய்ய ஆரம்பிங்க. கடகராசி என்பர்களே, இந்த 7 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு புது மனுஷனா மாறுறத நீங்களே உணர்வீங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், சிந்தின கண்ணீர், தாங்கின அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு முத்துப்புள்ளி வைக்கிற நேரம் இது. ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற இந்த நாட்கள் உங்க தலையெழுத்தையே தங்கத்துல எழுத போறது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க, நமக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சுன்னு தலைக்கணும் வந்துடக்கூடாது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் வந்த பாதையை மறக்காம இறைவனையும் உங்க குலதெய்வத்தையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை ஏமாத்தினவங்க, துரோகம் பண்ணவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வரப்போறீங்க. இயற்கையும் பிரபஞ்சமும் உங்க பக்கம் முழுமையா நின்னு உங்களுக்கு மாறி வழங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை மட்டும் நீங்க அலட்சியம் செஞ்சு கடந்து போயிட்டீங்கன்னா பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். அதனால விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அது அரிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. உங்க மனசுல இருக்கிற அந்த நல்ல எண்ணங்களும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த நெஞ்சமும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய சொத்து. அதனால எந்த கவலையும் இல்லாம ஒரு புது நம்பிக்கையோட உங்க நல்ல காலத்தை எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கான
மாபெரும் வெற்றி உங்க வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. தைரியமா அடி எடுத்து வைங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.